இன்றைக்கி எக் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வந்ததும் ஆறின தண்ணியில் போட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதே போல் குறுக்க கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த முட்டையில் இந்த மசாலாவை டோஸ்ட் பண்ணி மேலே போட்டுற வேண்டியதான். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தா முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.